ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் காலேஜ் லைஃப், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் லைஃப்பை பற்றி தான் இருக்கும். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். ஒரு விஷயம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா போய் பாருங்க. ஸோ அந்த லைஃப் அந்த வீடியோவில் இனிஷியேஷன் டேஸ் அதெல்லாம் இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ், அதாவது உங்கள் கிளாஸ் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃப் இன்ட்ரோ தான் கேட்பாங்க. இந்த செல்ஃப் இன்ட்ரோ ஏன் கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஸ்கூல் லைஃப் அந்த என்விரான்மெண்ட்டை விட்டுட்டு வெளில வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஸ்டக் ஆகிடுவோம். ஸோ நம்மளை பற்றி நமக்கு தெரியும், நம்மளை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம மேனேஜ் பண்ணி சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரோவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம், அதுக்கப்புறம் மேபி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கூட வருவீங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் இன் த சென்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டா இல்லை பயோ பேக்ரவுண்டா, ஸோ அந்த மாதிரி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலை தெளிவாக சொல்லிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புளை உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் போகும், டைம் டேபிள்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் எடுக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்த்துக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்களாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ பேசிக்காக ஸ்டாஃப்ஸ் அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு சிலரை தவிர. ஸோ கிளாஸஸ்லாம் லைட்டாக லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக காலேஜ் போய்ட்டோம், கண்டிப்பாக படிக்க தோணாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அட்டானமஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக பூஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு இன்டர்னல் மார்க்ஸ் தேவை. ஸோ அதனால் கிளாஸஸ்லாம் நடத்துகிறப்பவே லிசன் பண்ணிக்கோங்க. நோட்ஸ்லாம் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன், நோட்ஸ் எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டுங்க. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இயர்லலாம் நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நோட் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நோட்டை வச்சு எல்லாத்துக்கும் போடுங்க. முக்கியமாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி லைட்டாக ஆக்ஷன் மட்டும் போடுங்க போதும், நோட்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ அதே மாதிரி ஒரு சில காலேஜஸில் புக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அட் த சேம் ஒரு சில காலேஜஸில் அவங்க காலேஜோட பிடிஎஃப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, புக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்ட நல்லா கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ் லைஃப் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு ஒரு A4 ஷீட்டோட வேல்யூ என்ன. நம்மளோட அப்பா அம்மா சொத்தை பிரிண்ட் அவுட் போட்டே அழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சீனியர்ஸ் கிட்ட நல்லா அட்டாச்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்டேருந்தே மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சும்மா அப்பப்போ கிளாஸ்லாம் போர் அடிக்குது அப்படின்னா கிளாஸை பங்க் பண்ண கற்றுக்கோங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பங்க் பண்ணுங்கள் அப்பப்போ, பட் பங்க் பண்ணி மாட்டிக்காதீங்க. அட்டானமஸாக இருக்குது அப்படின்னா ஐடி கார்டு பிடிங்கி வச்சுப்பாங்க. ஸோ சில ஃபாலோஸ்லாம் இருக்கும்ல, அப்போது பங்க் பண்ணுங்க, ஓடி வாங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு ஊரில் இருந்துலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஓடி ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்கு ஓடி வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு படிக்கிற காலேஜுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு மீட்டப் போடுங்க. ஸோ லைப்ரரிலாம் போகிறீங்க அப்படின்னா லைப்ரரியில் டிஜிட்டல் லைப்ரரி இருக்கும். ஸோ அங்கே கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில் தெரியும் அப்படின்னா அதை ஹஸ்லாக மேக் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை நல்லா டெவலப் பண்ணி ஹஸ்லாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக லேப் ஹவர்ஸில் காலேஜ் லைஃப்பில் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் லேப்னாலே அப்சர்வேஷன் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த டைமில் சும்மா நீங்கள் வீட்டிலே நாளைக்கு என்ன லேப், இப்போ நாளைக்கு நமக்கு பைத்தான் லேப் இருக்கா, சும்மா பேசிக்ஸ் பார்த்துட்டு போங்க. ஒரு சிலர் லேப்டாப் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் லேப்டாப் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வீட்டிலே லேப்டாப் இல்லாதவங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்லையாச்சும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் பண்ண வேண்டியது அவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்கள் பயோ பேக்ரவுண்டாக நீங்கள் சிசிலாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பைத்தான்லாம் எனக்குலாம் இன்னுமே பைத்தான் தெரியாது, அது வேறு இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்கில்லை இம்ப்ரூவ் மட்டும் பண்ண பார்த்துக்கோங்க. முக்கியமாக கம்யூனிகேஷன்லாம்
நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் கிளாஸ்லேயே யாராச்சும் அது நேம் என்ன சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் செம்மையாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பேசி இங்கிலீஷ்லாம் கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான் நினைக்கிறேன். மேபி வேறு என்ன உங்களுக்கு ஐடியா இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ மட்டும் லைட்டாக ஒரே ஒரு விஷயமாச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். பை பாய்.